ஹலோ வலிக்கண்ணம்மா, குட் மார்னிங். ஹலோ, குட் மார்னிங். குட் மார்னிங். எல்லோருக்கும் காலை வணக்கம். மக்களே, எல்லோருக்கும் காலை வணக்கம். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்னன்னா, காலையில் நெல்லிக்காய் பொருள் இருந்துச்சு, அதை கட் பண்ணி போட்டிருக்கேன். நெல்லிக்காய் ஜூஸ் போடுவோம்னு. அல்சருக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ், நெல்லிக்காய் ஜூஸ். இப்போ வேப்பிலை குடிக்கல, இப்போ ஒரு 2 நாளாக நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறேன். அல்சர் ரொம்ப படப்படுத்துச்சு, அதனால இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு மிக்சியில் அடிச்சுட்டு வடிகட்டிட்டு குடிக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன நெல்லிக்காய்? இந்த நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய். அது அரை நெல்லிக்காய் குடிக்கக்கூடாது. இது இந்த பெரிய நெல்லிக்காய். இந்த இருக்குவர் தோல் நீக்கிட்டு இந்த மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு இங்கே பாருங்க நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி இருக்குன்னு. இதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி ஒரு டம்ளரில் ஊற்றி குடிக்க வேண்டியதான். வேறு எதுவும் ஆட் பண்ணக்கூடாதா? மஞ்சத்தூள் கொஞ்சம் விட்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் மஞ்சத்தூள் அன்றைக்கி அரைச்சி வச்சேன் இந்த மிக்சியில். இது நம்ம வீட்டில் பொங்கலுக்கு இது நான் மஞ்சத்தூள், அந்த மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது உடம்புக்கு நல்லது. அது எப்படி டேஸ்ட் எப்படி இருக்கும்? இனிக்குமா? எப்படி? இனிக்காது. இது மஞ்சத்தூள்லாம் காரத்தன்மை தான். இப்படி வடிகட்டிடணும். மூடியில் இருக்கும், அதனால இப்படி குலுக்கிட்டோம்னா மூடியில் இருக்கிறதெல்லாம் வந்துடும். ஒரு டம்ளர் இருந்துச்சு. இது குடிக்க வேண்டிய ஜூஸ் தானே. ரியாக்ஷன் காட்டு. ஆனால் வயிறு குழுக்குழுன்னு இருக்கும். அல்சர் இருக்கவங்க இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, பாலை காய்ச்சுவா. இந்த பால் கொஞ்சம் சுட வச்சுட்டு தயிர். இந்த பால் என்ன பால் மம்மி? பாக்கெட் பாலா? இல்லை பாக்கெட் பால் இல்லை, இது பசும்பால் நேற்று வந்துச்சு, அதை வாங்கினேன். இன்னைக்கு கொஞ்சம் சுட வச்சுட்டு தயிர் ஊற்றணும். தயிர் ஊற்றுனாக்க ஊற்றுறதுக்கு லைட்டாக சூடாக இருந்தால் தயிர் சீக்கிரம் உறைஞ்சிடும். அதனால லைட்டாக பால் ரெகுலராக வாங்குவீங்களா? அப்படி ரெகுலராக தான் வாங்குறது. நம்ம கரெக்டாக தான் வாங்குறோம். இங்கே உள்ள பால்காரங்க சரியாக வர மாட்டேங்கிறேன். நம்ம ரெகுலராக தான் வாங்குறது. இடையில பாக்கெட் பால் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இடையில பாக்கெட் பால் ஒழுங்கா இந்த நம்ம இங்கே வாங்குற அக்காட்டேன்னா கண்டு போடலைங்குது. கண்டு போட்டாதான் தரோம். அந்த அக்கா கண்டு போடலைங்குது. கண்டு போட்டாதான் தரோம். இது பால்கார் வண்டி பால்கார்கிட்ட வாங்குறது. 2 வீலரில் வந்து ஊற்றுவாரா? 2 வீலரில் வந்து ஊற்றுறவர்கிட்ட. ஆனால் பால் மொட்டை தண்ணி முழு தண்ணி தான். அப்புறம் மம்மி இன்னைக்கு என்ன டிஃபன்? இன்னைக்கு காலையில் தோசை தான் ஊற்றணும். தோசை தான் ஊற்றணும், இல்லைன்னா இன்னொன்று இருக்குது. நீ போகணும்னா தோசை தான் ஊற்றணும். ஏதாவது தேங்காய் திருக்கி சட்னி வச்சு விட்டு தோசை தான் ஊற்றணும்.
சாமி கொண்டு நைவேத்தியம் பண்ணிட்டு வந்துடுவோம். வந்துட்டு சிம்மில் வச்சுட்டு போங்க. இந்த டீத்தூளை போட்டு சிம்மில் வச்சுட்டு போகிறேன். மம்மி அப்புறம் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு என்ன வாங்கினா மம்மி நல்லது இன்னைக்கு? வெள்ளிக்கிழமை உப்பு மஞ்சள் வாங்கினா ரொம்ப நல்லது. ஏன் எதுக்காக? உப்பு கல்லுப்பும் மஞ்சளும் சுக்கிரனோட இதில் இன்னைக்கு சுக்கிரவாரம், அதனால சுக்கிரனோட இது உப்பு மஞ்சள் வாங்கிட்டு வெள்ளிக்கிழமை வாங்கினோம்னா ரொம்ப நல்லது. கல்லுப்பு தான் வாங்கணும், சால்ட் உப்பு வாங்கக்கூடாது. கல்லுப்பு வாங்கணும். நேற்றே நான் விளக்கெல்லாம் விளக்கிட்டேன். விளக்கெல்லாம் விளக்கி எல்லாம் ஏற்றி இதுன்ட்டேன், பொட்டு வச்சு எல்லாம் பண்ணிட்டேன். முட்டை தண்ணி முழு தண்ணி பால் எப்படிதான் மனசு வச்சு வருது இல்லை. 40 ரூபா ஃப்ரெண்ட்ஸ் இந்த பால் இப்படி கலந்து ஊற்றுதுங்க. அவன் பால்காரன் மேலே தப்பு இல்லை, ஊற்றுறதுக்கு அப்படி ஊற்றுதுங்க, அவர்கிட்ட ஊற்றுறதுக்கு. டீக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டாச்சு, டீத்தூள் போட்டாச்சு, கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரையும் போட்டோம். சாமி கொண்டு நைவேத்தியம் பண்ணிட்டு இந்த விளக்கெல்லாம் விளக்கி நேற்று பொட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்துக்கும் நேற்று வியாழக்கிழமைனால நேற்று விளக்குனேன். இந்த கூட்டத்தொடரில் 16 மசோதாக்களை தாக்கல் செய்ய மத்திய அரசு முடிவு செய்வதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்தார். கூட்டத்தை சுமூகமாக நடத்த எதிர்க்கட்சிகளை ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். வக்ஃபு வாரிய வரைவு மசோதா குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் இறுதி அறிக்கை மக்களவைத் தலைவர் கடவுளே எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் சாமி கும்பிட்டுக்குங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கணும், எல்லோருக்கும் நல்லாட்சி அருளுங்கள் கடவுளே. ஓம் நம சிவாய. பிள்ளையாரப்பா கொதிச்சிருச்சு, வச்சுட்டு போகவும் கொதிச்சிருச்சு. இந்த தண்ணி மாற்றி வச்சுட்டு வந்தேன். நீங்கள் மந்த் எண்டு மம்மி 31 தேதி சனிக்கிழமை, நாளைக்கு தான் 1ஆம் தேதி பிறக்குதா? சனிக்கிழமை. நீங்கள் காலையில் டீ, மதியம் காப்பியா? ஈவினிங் காப்பி, காலையில் டீ.
இதுவே டீ தூள் வாங்க கூட தான் வருது ஃப்ரெண்ட்ஸ். டீ தூள் வந்து காலையில் போடுறது, காலையில் ஒரு நேரம் போடுறது நமக்கு டீ தூள் 1 மாதத்துக்கு ரெண்டுமே 1/4 கிலோ வாங்க வேண்டியது இருக்கு. ஏவிடி 1/4 கிலோ, 3 ரோசஸ் இல்லைனாக்க இது சக்கரை கோல்டு டீ, அதுவே 1/4 கிலோ. ஏவிடி 40 ரூபா, இது 100 ரூபா, 140 ரூபா வருது. டீ தூள் மட்டும் 140 150 ரூபா வந்துடுது மாதத்துக்கு. அதை விட கூட தான் வருது. மாதம் முடிவில் வாங்குற மாதிரி வருது. 200 ரூபா வந்துடும் டீ தூள் மட்டும் மாதத்துக்கு. சக்கரை கோல்டு டீ டேஸ்டாக இருக்கா? சக்கரை கோல்டு டீ வாசமாக நல்லா இருக்கு. இந்த டீ ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். டீ ரெடி ஆயிடுச்சு. அப்புறமா டிஃபன் பண்ணையில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா தோசை, சட்னி, இது புதினா சட்னி, புதினா இல்லை கொத்தமல்லி சட்னி. இதான் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட். லஞ்ச் ப்ரிப்பரேஷன் என்னன்னு பார்க்கலாமாங்க. சுட சுட சாதம், அவரைக்காய் சாம்பார், பீட்ரூட்டு பொரியல், பீட்ரூட்டு கேரட்டு பொரியல், கத்திரிக்காய் பச்சடி, பருப்பு போட்டு பச்சடி, ஆனால் புளி ஊற்றாமல் பச்சடி. இது வந்து சூப்பு, இது வந்து நெய், இது வந்து தயிர். இதுதான் இன்றைக்கி நம்மளோட லஞ்ச். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.